ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி இருக்கிற கடையில் போய் முட்டை வாங்கினார் சொன்னாங்க. பேத் அப்படின்னா வீடு, பேத் அப்படின்னா முட்டை. அந்த இத்து வர்றது மட்டும் அப்படியே டிஃப்ரெண்ட் மாறுது போல் தெரியுது. என்ன லாங்குவேஜோ என்ன எப்படியும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இருந்தாலும் அண்டா நகிஹே எக்னோ, முட்டை இல்லை. எந்த மொழியில் பார்த்தாலும் எந்த ஜமையில் பார்த்தாலும் முட்டை இல்லை. அது ஒன்று தான். இதே பொழப்பாக இருக்குது. கடைக்கு வர்றது பொருள் இல்லைன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறது. என்ன பண்ணுறது? இங்கே பார்த்துங்களா, கறி மதராஸ் தூள் அது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது மெட்ராஸ் பொடியா இல்லை இவங்க இப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியது தான், பொழப்பு இல்லாமல். தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. சும்மா உக்காந்துட்டேன். உள்ளே போகலான்னு தான் பார்த்தேன். சரி, கொஞ்சம் வெயிலுக்காக உக்காரலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. ஏன் எல்லா கடையிலும் பொருள் கம்மியாக இருக்குது? இங்கே இருக்கிறவங்களுக்கு எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். கோயத்தில் இருக்கிறவங்களுக்கு எதனா ஸ்ட்ரைக் நடக்குதா, இல்லை பொருள் எதனால் வரல அப்படின்னு பார்ப்போம். சம்பளம் வந்துச்சுன்னா சில பொருள்லாம் வாங்கணும். அது போய் வாங்கலான்னு இருக்கிறேன். லூலில் பேரிசு பழம், அப்புறம் அந்த காது குடையிற பட்ஸு, அப்புறம் பேஸ்ட்டு, அதுமாரி சில ஐட்டம்லாம் வாங்கணும். ஒரு வேளை நைட்டு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு போய் வாங்கலாம். காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி போய் கொடுத்துடுவாங்களா என்னன்னு தெரில. பார்ப்போம் பொறுத்திருந்து. Many hours later. ஓனருக்கு ஃபோன் பண்ணி, மணி 12:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வா, நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. மணி 12:30 மணிக்கு போனோம். 12:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வானா 12:30 மணிக்கு அவர் வந்துடுவார். அப்போ நம்ம 11:30 மணிக்கு இல்லை 11:45 போகணும். எத்தனை மணிக்கு போகலான்னு அப்போ முடிவு பண்ணிக்கலாம். இப்போதுக்கு போய் காரு லைட்டாக க்ளீன் பண்ணுவோம். டைமு மணி 8:30 மணி ஆகுது. 8:30 மணிக்கு போய் கார் துடைக்கிறோம். இன்னைக்கு கழுவே இல்லை காரு. அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாகவே படுத்துனேன்ட்டேன் காலையிலேருந்து. பார்த்தா திடீர்னு ஃபோன் பண்ணி ஏர்போர்ட் வான்றாரு. என்ன பண்ணுறது? இங்கே தான் நின்று இருக்குது தலைவர். அவர் கொஞ்சம் லேஸ்ட்டாக தொடச்சிட்டு, ஒரு கையில் பிடிச்சின்னு ஒரு கையில் துடைக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு தொடச்சிட்டு அவருக்கு அப்புறம் சாப்பிட கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம். சாப்பிட்டு மணி ஒரு 11:30 மணிக்காக ஏர்போர்ட்டுக்கு கிளம்புவோம். டைம் 11:40 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏர்போர்ட்டுக்கு கிளம்புவோம். வந்தனே அந்த மேடம் ஃபோன் பண்ணி, குமார் அதை ஸ்லைடர் சம்பவுன் வாங்கினோம் அப்படின்ட்டாங்க. அந்த ஸ்லைடர் பன்னு வாங்குவோம்ல, அது பசங்க கேட்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இதுமாரி நான் ஏர்போர்ட்டுக்கு போயின்னுக்கிறேன் மாமா அப்படின்னு. எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்க. நான் நம்ம ஏரியாவை தாண்டிட்டேன், மெயின் ரோட்டில் போயின்னு இருக்கோம் அப்படின்னேன். சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இங்கே எப்படின்னா, இப்போ சில பேர்லாம் டூ வீலர் சைக்கிளில் பக்கத்தில் இருக்கிற சின்ன கடைகள்லேருந்து வாங்கின்னு வந்து தருவாங்க. ஒருவேளை அவங்களுக்கான ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களான்னு தெரியல. பார்ப்போம். நம்ம போவோம், ஏர்போர்ட்டுக்கு போவோம். இது பனியில் சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல. ரோடு தெரியாதான் நினைக்கிறேன். தெரியாதான்னு வேறு நினைக்கிறேன். எங்கே தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு தகவல் சொல்கிறேன். ஏர்போர்ட் வந்துட்டேன். கரெக்டாக 12 மணிக்கு வந்தேன். 20 நிமிஷத்தில் வந்துட்டேன். 11:40 வண்டி எடுத்தோம். 12 மணிக்கு இங்கே வந்துட்டேன். 20 நிமிஷம். அதுக்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தேன். இப்போ ஒரு 10 நிமிஷமாக இப்படியே சுற்றினே இருக்கேன். பார்க்கிங் எல்லாமே அது ஒரு இடத்துல பின்னாடி பார்க்கிங் இருக்குது. ஆனால் அங்கே ஹேண்டிகேப் பார்க்கிங் அப்படின்னு போர்டு வச்சுக்கிறாங்க. புதுசாக வச்சுருக்காங்க இப்போ அந்த சைன்லாம். இப்போ அந்த இடத்துல நின்னா எப்படி இருந்தாலும் பிரச்சனை. அதால் ஒரு காருக்கு பக்கத்தில் நின்று இருக்கேன். வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணல. ஏன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறங்கினா போனால் டக்குன்னு டைம் போலீஸ் வந்துட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். இதில் ஓனர் வராரு. அதனால் கார்லேயே அப்படியே இருக்கிறேன். பிரேக் பிடிச்சினே தான் இருக்கிறேன். ஒரு டைம் ஆகிட்டு என்ன தான் பண்ணுவேன், கரெக்டாக கார் எடுத்துன்னு போகிற இடத்துல போய்ட்டு அந்த பின்னாடி டிக்கி திறந்து விட்ருவேன். கேட்டால் ஓனர் வராருன்னு சொல்லி சமாளிச்சுன்னு இருப்பேன். ஆனால் இப்போ சமாளிக்க முடியாது. ஏர்போர்ட்டில் வேலை நடந்துன்னு இருக்கு போல் தெரியுது. இங்கே பக்கத்தில் அந்த மேடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது குவைத் ஏர்வேஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். டைம் 2 hour ஆகுது. ஏன் மூச்சு வாங்குதுன்னா, லக்கேஜ் எடுத்துன்னு உள்ளே வச்சுட்டு வந்தேன். சப்பா உள்ளே போய் வீடியோ முடிக்க முடியாது. ஏன்னா கொடுக்குற டிரைவர் 10 இருப்பார். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வீடியோ அப்படியே கட் பண்ணிவிட்டு நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.